Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு tin fish இந்த tin fish பாரு இந்த டெங்கில் இது பேரு marine crown mackerel இந்த fish. அப்போ இது ரெடிமேட் தான், நல்ல டேஸ்ட். இது இந்த நார்த் ஈஸ்ட்ல மெயின் ஃபேமஸ் இருக்குது. நார்த் ஈஸ்ட்ல பயங்கரமாக ஃபேமஸ். கிரேவி மாதிரி குழம்புன்னு செய்யணும். அப்போ எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நான் ரெண்டு யூஸ் பண்ணுறேன். அப்போ இப்படி தான் சைடில் இப்படி தான் கட் பண்ணணும். இது எல்லாமே எடுத்துணும், இது யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு தக்காளி நான் யூஸ் பண்ணுறேன். அப்போது முன்னாடியில் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி ஒன்று யூஸ் பண்ணுறேன். அப்போது உருளைக்கிழங்கு ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். இப்படி தான் கட் பண்ணணும். கட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பவுல் வைக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். அப்போ சின்னதாக கட் பண்ணணும். எல்லாமே தக்காளினாலும் உருளைக்கிழங்குனாலும் வெங்காயம்னாலும் எல்லாமே நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே கட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஒரு இஞ்சி பாரு, இது வாஷ் பண்ணு, எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிச்சு. இப்போ கட் பண்ணி இந்த பேஸ்ட்டு பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும். போதும். அப்போது ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போது இஞ்சி கிரைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணும். வெள்ளைப்பூண்டு இப்போது நல்லா கிரைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ எடுத்துலாம். கடுகு எண்ணெய் 1/3 கப். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா ஸ்டேர் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். கோல்டன் கலர் வந்துச்சு கொஞ்சம். இப்போது தக்காளி போட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஸ்டேர் பண்ணணும். ரெண்டு உருளைக்கிழங்கு இப்போ போட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ கொஞ்சம் நேரம் கவர் பண்ணணும்.
பார்க்கலாம். Salt. போயிடுச்சு. சால்ட்டு போடலாம். 1/4 teaspoon ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாம் மசாலா 1 by 1 நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1 teaspoon. ஜீரா 1 teaspoon. கொத்தமல்லி பவுடர் 1 teaspoon. காஞ்சி மிளகாய் பவுடர் 1 teaspoon. எல்லாமே மிக்ஸ் பண்ண. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரம் கவர் பண்ணலாம்.
எடுத்து மிக்ஸ் பண்ண. இது உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கொஞ்சம் நல்லா பாயில் ஆயிடுச்சுதா. அப்போ தான் நம்ம டின் ஃபிஷ் ஊற்றினோம் எல்லாமே. இப்போ வெள்ளை பூண்டு கிரைண்ட் பண்ணல அதுதான் போட்டல. அப்போ இஞ்சி, மிக்ஸ் பண்ணணும். கவர் பண்ணணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கவர் பண்ணி அப்போ தான் நம்ம டின் ஃபிஷ் போட்டணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாரு இப்போ உருளைக்கிழங்கு பாயில் ஆயிடுச்சு. அப்போ தான் இப்போ நம்ம டின் ஃபிஷ் நம்ம ஊற்றலாம். இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்படி இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த க்ளீன் பண்ணணும். அதை மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ மேலே கொஞ்சம் ஒரு கை கொத்தமல்லி போட்டு அப்போ லாஸ்ட்டாக திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி வேணும். கொஞ்சம் கொத்தமல்லி போயிட்டு இப்போ கவர் பண்ணணும். இது மெரின் க்ரௌன் மெக்கலி தான். அது கிராமா 425 கிராம். அப்புறம் இந்த ப்ரைஸாக 160 ப்ரைஸ். நல்ல சூப்பர் தான் இது. நல்ல சூப்பர் டேஸ்ட்டு. அப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் சல்லப்பா. அப்போது சின்ன சின்ன கடையில் கிடைக்காது.
இப்போ எடுத்துடலாம். சூப்பர் ஆயிடுச்சு குழம்பு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ சரியாயிடுச்சு. இப்போ ஃபினிஷ், குக்கிங் ஃபினிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சமையல் செஞ்சு முடிஞ்சிச்சு. பார்க்குறத சூப்பர் கலர் ஆயிடுச்சு. அப்போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த டின் ஃபிஷ் சொன்னேன்ல, இந்த டின் ஃபிஷ் வாங்கி அதே மாதிரி தான் செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாய்.